சிறப்பு நேர்காணலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நேர்காணலில் நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய ஆளுமை தாவேகா பொதுச் செயலாளர், டி நகர் தொகுதியினுடைய வேட்பாளராக களம் காணக்கூடிய திரு ஆனந்த் அவர்களைத்தான் சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? 2026 தேர்தலை எப்படி மதிப்பிடுறீங்க? எப்படி மக்கள் பல்ச பிடிக்க முடியுதா? மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். ஒரு நல்ல தலைவரை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் தலைவர் தமிழக வெற்றி கழகம் என்று ஒரு கட்சியை ஆரம்பித்த உடனே மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துவிட்டது. ஒரு நல்ல தலைவர் நமக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கிறாங்கன்றது அவங்களுக்கு எல்லாருமே உடைய எண்ணங்கள் அது இருக்கிறது. அந்த எண்ணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நாம் ஓட்டு கேட்கும்போது அது எனக்கு நன்றாகவே தெரிகிறது. ஏன்னா நான் இந்த டி நகர் தொகுதிக்கு புதுசு இல்லைங்களா. அப்போ எந்த அடிப்படையில் அவங்க எனக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, தலைவர் மீது நம்பிக்கை வைத்து தான் எனக்கு ஓட்டு போடுறேன்றதை அவங்க சொல்கிறதுன்றது எனக்கு நன்றாகவே தெரிகிறது. அப்போ அந்த தலைவர் மீது இருக்கிற நம்பிக்கைக்கு நான் கரெக்டாக மக்கள் என்னை தேர்ந்தெடுத்துவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அவர்கள் தேர்ந்தெடுத்த உடனே அவர்களுடைய பிரச்சனைகள், அவர்களுக்கு என்ன தேவையோ, தொகுதி மக்களுக்கு என்ன தேவையோ அதை நான் கரெக்டாக அவங்களுக்கு ஒரு ஊழியனாக இருந்து கண்டிப்பாக சேவை செய்வேன்றது தெரிவிச்சு. இதற்கு முன்பு எலெக்ஷன்ல களம் காணுகிற போது தேர்தல் அரசியல் அதற்கான விளையாட்டுன்றதே வேற. நிச்சயம் உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். இப்போ கிரவுண்டில் வரப்ப திமுக ஆளும் கட்சியாக இருக்கிறாங்க, மெகா கூட்டணி. இன்னொன்று ஆண்ட கட்சி அதிமுக, அவங்க ஒரு மெகா கூட்டணியை கட்டியிருக்கிறாங்க. இதில் தாவேகா அப்படின்னு நீங்கள் உள்ளுக்கு வந்திருக்கீங்க மாற்றம்னு. தேர்தலை சீட்டாக ஜெயிச்சிட முடியும்னு நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. ஏன் அப்படின்னா, மக்கள் மனசில் தலைவர் தளபதி இருக்கிறார் என்பது தெரிகிறது. அதில் மாற்று இதெல்லாம் கிடையாது. அவங்க எத்தனை பேர் வேணாலும் கூட்டணி வச்சுக்கிட்டோம், எத்தனை கொடி வேணாலும் அவங்க பிடிச்சிக்கிட்டோம். எங்களது தமிழக வெற்றி கழகத்துடைய கொடி ஒன்று போதும். அந்த விசில் சின்னன்றது கீழே வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சின்னமாக எது இருக்குதுன்னா அது விசில் தான். ஒரு வயசானவங்க, ஒரு 70 வயசானவங்க நான் ஓட்டு கேட்டுன்னு போகிறேன் 4 மாடிக்கு மேலே இருக்கிற 4-5 மாடிக்கு மேலே இருக்கிறாங்க. என் முகம் கூட அவங்களுக்கு சரியாக அங்கேருந்து தெரியாது. ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா, அவங்க பேரனோ அவங்க பிள்ளையோ தெரியல, வெளிச்சத்தில் அவங்க முகத்தை சில்லில் காமிக்கிறாங்க. அவங்க ஒரு அந்த ஃப்ளாட்டில் பார்த்திங்கன்னா நின்றுக்கின்னு விசில் இப்படி அடித்து காட்டுறாங்க. அப்போது அவங்கள கண்டிப்பாக நான் உங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு தம்ஸ் அப் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு அந்தளவு நம்பிக்கை இருக்குதுன்னும் போது, அப்போ தலைவர் மேலே எந்த அளவுக்கு அவங்க அந்த பாசமும் அந்த நம்பிக்கையும் வச்சுருக்கிறாங்க. ஆனால் இந்த தடவை களம் எப்படி இருக்குது, இங்கே மட்டும் இல்லை, டி நகரில் மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயுமே சரி, களம் பெரிய அளவில் வெற்றியை கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்துமான சின்னம், விசில் சின்னம் எல்லா இடத்துலையும் வெற்றி பெறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எல்லா தொகுதியும் ஆமாம்மா, நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, யார் நீங்கள் கேண்டிடேட்டா அவங்க கேண்டிடேட்டா அதெல்லாம் கிடையாது. தலைவர் முதலமைச்சர் ஆகணும், அதுக்கு நாங்கள் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட தயார்ன்றது மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தலைவர் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் கண்டிப்பாக தலைவருடைய ஆட்சி கண்டிப்பாக மலரும். அந்த ஆட்சியில் கண்டிப்பாக மக்கள் என்னெல்லாம் திட்டங்களை சொன்னார்களோ அதை எல்லாமே தலைவர் செயல்படுத்துவார் என்பதில் சந்தேகம் இல்லை. மக்களோட அன்றாட விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணணும். அதுக்கு தானே எனக்கு ஓட்டே போடுறாங்க. நான் போய் ஓட்டு கேட்குறேன், அம்மா நான் அதை செய்வேன் இதை செய்வேன் சார் அப்படின்லாம் நான் கேட்க, அண்ணன் அப்படி செய்வேன்னா இப்படி செய்வேன்னன்றேன். அப்போ அவங்க கேட்கும்போது அவங்களுக்கு என்ன தேவையோ, அன்றாட பிரச்சனைகள் என்னவோ அதை செய்ய வேண்டியது தானே என்னுடைய கடமை. அதுக்கு தானே நான் போய் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்னை தேர்ந்தெடுக்கிறாங்க, அதை நான் செய்யணும்ல. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய இதில் பார்த்தீங்கன்னா, நான் சர்வீஸ் எப்படி பண்ணியிருக்கேன்னா, அரசாங்கத்தில் குப்பை எடுத்திருந்தாலும், குப்பையை கலெக்ட் பண்ணாலும், நான் தனியாக ஒரு வண்டியெல்லாம் ஒரு 3-4 வண்டி போட்டு ஒரு 15 பேர் என்னுடைய சொந்த செலவில் வச்சு தினந்தோறும் காலையில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அன்னைக்கு எனக்கு அந்த விசில் தான் அடித்த உடனே எல்லாரும் வீட்டுக்கு வெளியில் எடுத்துகிட்டு குப்பையை எடுத்துகிட்டு வைப்பாங்க.
அப்படியே எடுத்து போட்டுப்போம். முதல்ல எப்படின்னா அந்த தெரு முனையில் குப்பை தொட்டி இருக்கும், இங்கேருந்து அங்கே போவாங்க. அதனால நாங்கள் வந்து அதை செஞ்சோம். நான் தான் முதல்ல அந்த திட்டத்தை எடுத்துட்டு வந்தது. நான் தான் செஞ்சு ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் ஸ்வச் பாரத்ன்றது அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா இங்கிலீஷ் பேப்பர் எல்லாத்துலேயுமே அது ஹெட்டிங்காகவே போட்டாங்க. இந்த மாதிரி வந்து நான் இதை மாதிரி பண்ணின்னு இருக்கிறேன், சர்வீஸ் பண்ணின்னு இருக்கிறேன்றது போட்டாங்க. அன்றாட மக்கள் நிம்மதியாக இருக்கணும். போதைப் பொருள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, ஒன்றும் இல்லை. அதெல்லாம் இல்லாமல் நம்ம அவங்கள வந்து மகிழ்ச்சியாக அவங்களுடைய தேவைகள் என்னென்று அறிஞ்சு அது எல்லாமே நம்ம வந்து செய்யணும். அதான் இப்போ திரு விஜய் அவர்களுக்கான அந்த கரிஷ்மா, அந்த செல்வாக்குன்றதை வந்து யாருமே குறைச்சி மதிப்பிட முடியாது. கட்டுக்கடங்காத கூட்டம், பெண்கள், இளைஞர்கள் அப்படின்றது இதுவரைக்கும் பாத்திராத ஒரு உணர்வெழுச்சியையும் பார்க்க முடியுது. இப்போ நீங்கள் அவரோட பயணப்பட்டு இருக்கிறதுனால இந்த எமோஷனல் கனெக்ட் எப்படி உருவாகியிருக்கும்? குடும்ப பெண்கள் எல்லார்கிட்டையுமே ஒரு அது எப்படி உருவாகிருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் வந்து வெளியூருக்கு போகிறீங்க, ஒரு வேலை விஷயமா வேலை தேடி போயிடுறீங்க. 2-3 வருஷம் கழித்து நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் அக்காவையோ தம்பியோ பார்க்கும்போது எப்படி அந்த உணர்வு இருக்கும்? 3 வருஷம் கழித்து உங்களை வந்து பார்க்க வராங்க, அந்த உணர்வு எப்படி இருக்கும்? அந்த பாசம் எப்படி இருக்கும்? குடும்பத்தை அந்த மாதிரி தான் அவர் வந்து எல்லாருமே வந்து அந்த பாசத்தோட குடும்பத்தில் ஒருத்தரா. நாங்கள் போய் பிரச்சாரம் பண்ணுறோன்றது நம்ம எல்லாம் நினச்சின்னு இருக்கிறோம். நாங்கள் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அங்கே இருக்கிற குழந்தைங்க முதல் கொண்டு 4 வயசு குழந்தைங்க முதல் கொண்டு விசில் சின்னத்துக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும்னு அவங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாருக்கிட்டையும் சொல்கிற அளவுக்கு இப்போ இருக்குது. புரியுதுங்களா? அதை நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க. நான் போகிறேன் இப்போ இன்றைக்கி காலையில் டி நகரில் என்ன என் பேரன் சொல்கிறான் உங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் முடிவு பண்ணிட்டோன்றாங்க. இன்னம்மா வயசு 4 வயசு. நானும் தேர்தலில் பார்த்துருக்குறேன், 3 எலெக்ஷனில் நின்று இருக்கிறேன் இல்லையா. நான் போய் கேட்கும்போது எங்கள் அப்பாலாம் வந்து பழைய அந்த கட்சிங்க, அவர் இருந்துட்டாரு, அவரை விட்டுருங்க, நாங்களாம் ஓட்டு போடுவோம்னு தான் சொல்லுவாங்க. இப்போ அப்படி இல்லையே. அதையும் சேர்த்து அந்த ஓட்டையும் சேர்த்து தான் எனக்கு சொல்கிறேன். இன்னொரு விஷயம் சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி திரு விஜய் அவருக்கு இருக்கிற கரிஷ்மான்றது, ஆனால் பல இடங்களில் வந்து அவரால் பிரச்சாரம் செய்ய முடியாத தன்மை, ரத்து பண்ணுற தன்மையெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு அந்த பிரச்சாரம்லாம் ஒழுங்காக நடக்கலைன்ற கவலை இருக்கா? இல்லைங்க, நீங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது காவல்துறையும் எலெக்ஷன் கமிஷன்லேயும் நம்ம வந்து கடிதம் கொடுக்குறோம், ஆப் மூலிமா எல்லாம் பண்ணுறோம். அவங்க திடீர்னு கொடுக்குறாங்க, திடீர்னு ரத்து பண்ணுறாங்க, இதுதான். ஸோ வேற ஒரு காரணமும் இல்லை. டெய்லி அவர் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு போகணும் பண்ணணுன்றதில் தான் இருக்கிறாரு. பட் அந்த மாதிரி அவங்க வந்து கண்டிஷன் போடுறாங்க. எங்களுக்கு மட்டும்தானே பல்வேறு கண்டிஷன் எங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. மற்றவங்களுக்கெல்லாம் அந்த கண்டிஷனே கிடையாது. எங்களுக்கு மட்டும்தான் எல்லாமே. கேட்டால் உங்களுக்கு கும்பல் அதிகமாக வந்துடும், அப்படியே எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி எங்களை வந்து சொல்கிறாங்க. இப்போ டி நகர் தொகுதியில் வந்து கடுமையான போட்டி இருக்கிற கடந்த முறை 137 வாக்குகள் வித்தியாசத்துல தான் அப்படின்றது. திமுக அதிமுகன்றது அமைப்பு பலமும் பெருசா இருக்கிற கட்சி தானே திமுக அதிமுக அப்படின்னு. கிரவுண்டுல போகிறப்போ நீங்க இப்போ புதுசா இறங்கி இருக்கிறீங்க, சவால்ன்றது உண்மைதானே. விஜய்ன்ற ஒரு ஃபேக்டரை மட்டுமே வச்சு வெற்றியை எப்படி பெற முடியுமா? நீங்கள் வந்து அவங்க எவ்வளோ இது 2 கட்சியுமே வந்து எத்தனை வருஷமா இருக்கிறாங்க சார்? எத்தனை வருஷமா இருக்கிறாங்க சொல்லுங்க? 50 வருஷத்துக்கு மேல இவங்க தான் திமுக அதிமுக தான் இருந்து 2 பேரும் தானே இருக்கிறாங்க. நாங்கள் வந்து கடந்த 30 வருடமாகவே மக்களுக்கு வந்து சேவை செஞ்சுன்னு ரசிகர் மன்றமா நற்பணி மன்றமா மக்கள் இயக்கமாக சேவை செஞ்சுன்னு வந்திருக்கிறோம். இப்போ தான் கட்சி ஆரம்பித்தோம், இல்லைன்னு நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 4,42,000 பேர் அளவுக்கு நாங்கள் வந்து பதவிகள் வந்து போட்டுட்டோம். கட்டமைப்புன்றது எல்லாமே இருக்குது. இப்போ 251 பூத்து வந்துன்னு வச்சிங்க நம்மளுடைய தொகுதியில் இருக்குதுன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே ஆள் போட்டிருக்கிறோம். எல்லாமே நாங்கள் பண்ணி தான் இருக்கிறோம். ஸோ அது நீங்களாக அதை நினைக்கிறீங்க அது பெரிய கட்சி இதை மாதிரி அப்படின்னுட்டுன்னு. சரி, அவங்க பெரிய கட்சி எல்லாமே நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா. அவங்க யாரையாவது ஒருத்தவங்களை பணமே கொடுக்காம இன்னைக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய இவர் வந்திருக்கிறாரு, கொஞ்சம் எல்லாரும் வந்துருங்கன்னு சொல்லுங்க, வராங்களான்னு பார்ப்போம். கூட்டம் பணம் கொடுத்து தான் ஆள் சேர்க்குறாங்க. ஆமாம், அது எப்படி எங்களுக்கு இல்லையே. தலைவர் முகத்தை காட்டினாலே தலைவர் வரணுன்றது இல்லைல்ல, அவருடைய முகம் தானே. என்னை எப்படி ஏற்றுக்கிறாங்க, எனக்கு எப்படி ஓட்டு போடுறேன்னு சொல்கிறாங்க? தலைவருக்கோசம் தானே போடுறேன்னு சொல்கிறாங்க, எனக்கோசமாக போடுறாங்க இல்லையே. தலைவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையின் காரணமாக தான் எனக்கு ஓட்டே போடுறேன்னு சொல்கிறாங்க. அப்போது
அவங்களா அது சொல்லிக்கிறாங்க, நாங்க வந்து தான் பெரிய கட்சி, நாங்க தான் அப்படின்னுட்டு. சார் இப்போ கேண்டிடேட்ல இப்போ ஸ்டார் கேண்டிடேட் அப்படின்றதெல்லாம் உண்டு. காலங்காலமா அமைச்சரா இருந்தது. இது வந்து திமுகவோட கோட்டை. இன்னும் சொல்லணும்னா ஏவா வேலு கோட்டை, கே.என். நேரு அவங்க கோட்டை, எஸ்பி வேலுமணி கோட்டைன்ற கான்செப்ட்லாம் உண்டு இல்ல. அதெல்லாம் இந்த எலெக்ஷன்ல போயிடும்னு சொல்ல வரீங்களா? நீங்க அது கோட்டைன்றதெல்லாம் கரெக்டு தான், நாங்க இல்லைன்னுலாம் சொல்லலை. அந்த கோட்டைன்றது அவங்களா சொல்லிக்கிறது தானே, நீங்களா சொல்றது தானே. ஏன் அவர் ஒரு மந்திரியா இருந்தாரு, அவர் பேரை நீங்க சொல்றீங்க. இப்போ நாங்கள் ஒரு கேண்டிடேட்டை நிறுத்துறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் சொல்லிட்டோம்ல, 234 தொகுதியிலேயே எங்களுக்கு வேட்பாளர் யாருன்னு தலைவர் தானே. அவர் முகம் தான். ஆமாம், அவர் முகம் தான் சார். அவர் முகம் இல்லாமலாம் எங்களால் எதுவுமே செய்ய முடியாது. தெளிவாக சொல்கிறோம், ஓப்பனாக சொல்கிறேன். அவருடைய முகம், அவர் மேலே தான் மக்கள் நம்பிக்கை வச்சு இதை வந்து பண்ணுறாங்க. அவர் அதை கரெக்டான கேண்டிடேட்டு இவங்கெல்லாம் போட்டோன்னா நானும் ஊழல் செய்ய மாட்டேன், என்னுடன் இருப்பவர்களும் யாராவது ஊழல் செய்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுப்புன்றது தலைவர் ஓப்பனாகவே சொல்லிட்டார். ஸோ அதன் அடிப்படையில் எங்களை யார் யாரெல்லாம் வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறாரோ நாங்கள் சரியாக அதை வந்து ஒர்க் பண்ணணுன்றது தான் அவருடைய இது. அது பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார். அதெல்லாமே தெரிஞ்சு தான் மக்கள் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடணுன்றதுல தெளிவாக இருக்கிறாங்க. சின்னம் போய் சேர்ந்துருச்சு, எல்லா இடத்துலையும் போய் சேர்ந்துருச்சு. நீங்கள் எங்கே வேணாலும் கிராமத்துக்கு போங்க சார், நீங்கள் எந்த இடத்துக்கு வேணாலும் போங்க. ஆனால் நீங்கள் இறக்கி இருக்கிற பலர் வந்து புதுமுக வேட்பாளர்கள். இந்த எலக்டோரல் பாலிடிக்ஸ்குள்ள அவங்களால தாக்கு பிடிச்ச அந்த நுணுக்கம்லாம் தெரியுமா அவங்களுக்கு? அதெல்லாமே சொல்கிறாங்க, இவங்களுக்குலாம் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, இவங்கெல்லாம் என்ன செய்ய முடியும்லாம் விமர்சனம் இருக்கே. எப்படி பார்க்குறது அது? அது யார் சார் சொல்கிறது? அனுபவம் இருக்குதா இல்லையான்றது ஒரு தடவையும் நீங்கள் ஒரு அனுபவம் இருந்தால் தானே வந்து அடுத்த தடவை நமக்கு என்ன நடக்கும். நாங்கள் இதுதான் முதல் தடவை தேர்தலை சந்திக்கிறோம். அதில் இன்னும் நாங்கள் வந்து இல்லைன்னா நாங்கள் சொல்லலை. ஏன் இதுக்கு முன்னாடி நாங்கள் உள்ளாட்சி தேர்தலில் பார்த்தீங்கன்னா 127 பேர் வார்டு உறுப்பினராக, 11 பேர் கவுன்சிலராக வந்திருக்கிறோம். வெறும் தலைவருடைய முகத்தை காமிச்சு தான் வந்தோம். அப்போ எப்படி எங்களுக்கு அப்போ அந்த நேரத்தில் எப்படி அனுபவம் வருது? இல்லை. அது பாட்டுக்குன்னு நம்ம என்ன செய்கிறோம், நம்ம என்ன கேட்க போகிறோம். நம்ம ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணுறதா இருந்தால் தான் அந்த தில்லு முள்ளு வேலையெல்லாம் தெரிஞ்சிடணும், அவங்க ஏதாவது திருட்டு ஓட்டு போடுறதுக்கு வழின்னு அதெல்லாம் எங்ககிட்ட கிடையாது. நாங்கள் நேர்மையாக தலைவரை நம்பி, தலைவருடைய கொடுத்த வாக்குறுதியை நம்பி நாங்கள் ஓட்டு கேட்க போகிறோம். எங்களுக்கு மக்கள் ஓட்டு போட தயாராக இருக்கிறார்கள். அப்போ நாங்கள் எதுக்கு மற்ற இதுக்கெல்லாம் நாங்கள் சிந்திக்க வேண்டிய வேலையே எங்களுக்கு கிடையாது இல்லையா? இப்போ பலருமே ஒன்று சொல்கிறாங்களா சார், இப்போ உங்கள் தொகுதிக்குமே உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு ஒரு டவுட் என்ன இருக்கும் அப்படின்னா, நிறைய பேர் மாற்றம்னு சொல்லி வந்திருக்கிறாங்க, ஜெயிக்க முடியல, ஒரு பர்சன்டேஜ் 15% 12ன்னு வாங்கியிருக்காங்க. ரெண்டாவது சினிமா பிரபலங்களும் வந்து இங்கே தோத்து போயிருக்கிறாங்க. இந்த ரெண்டு விஷயத்த வந்து அப்படி ஒரு டவுட்டோட இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? யாருமே டவுட் படவே இல்லை சார். ஓ, 100 பேரில் 98 பேர் சின்னத்துக்கு ஓட்டு போடணும்னு இருக்கிறாங்க. நீங்கள் இப்போ இன்டர்வியூ எடுத்துட்டீங்களா, முடிச்சுட்டு நீங்கள் சாதாரணமாக போங்க, ஒரு டீ கடைக்கு போய் உக்காருங்க. ஏன்பா இப்படிப்பா இருக்குது, யார்ப்பா இந்த தடவை வருவா, யாருக்குப்பா ஓட்டு போடுற மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு நீங்களே கேஷுவலாக கேளுங்க. அவங்க அது சொல்லுவாங்கல்ல. நான் சொல்கிறத ஏன் வச்சு நம்புறீங்க? நிறைய பேர் சார் இப்போ விஜய்ன்றவர் வந்து ஒரு ஸ்பாய்லராக இருப்பாங்க, யாரோ ஒருத்தரோட வெற்றியை தடுத்துருவாரு தவிர அப்படிதான் நடக்க போகுது, அதுதான் என்ன யாரை வாக்க பிரிக்க போறாருன்றதுதான் தெரியலன்னு தான் இது வரைக்கும் ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையில இந்த கேள்வி உங்களுக்கு, நீ யார் வாக்க பிரிக்க போறீங்க? யாருடைய வாக்கையும் நாங்கள் பிரிக்கலைங்க. மக்கள் எங்களுக்கு தான் வாக்கு போட போகிறாங்க, வாக்களிக்க போகிறாங்க. எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, மற்ற எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக எங்களுக்கு வாக்களித்து இந்த தடவை ஒரு வாய்ப்பு கொடுக்கணுன்றது மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. போய் நான் கேட்கும்போது, அப்படியாப்பா நீ என்னப்பா செய்வ, ஏது பண்ணுவ, ரைட்டு இந்த வாக்குறுதி கொடுத்துருக்குறியா, சரிப்பா இந்த தடவை உனக்கு போடுறோம்ப்பான்னு சொல்லலை. நாங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணி விட்டோம், விசில் சின்னத்துல தான் ஓட்டு போடுறதுன்னு எங்க குடும்பத்துல நாங்க முன்கூட்டியே தயாராயிட்டாங்க. உங்க தொகுதியிலே கூட ஃபைட்ன்றது வந்து உங்க பார்வையில திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் அப்படிதான் இருக்குதா? அப்படிதான் ஃபீல் பண்றீங்க? நானு தான் தலைவர் சொல்லிட்டாருல, ஒன்னு டிவிகேக்கு ஆப்போசிட் டிஎம்கே, டிவிகே டிஎம்கே. பெரிய கட்சி அதிமுக, ஒரு பெரிய கூட்டணி, அதை அப்படியே தள்ளி வச்சுட்டு நாங்க அந்த இடத்துல இருக்கோம்னு சொல்றீங்களா? சரிங்களா? உண்மையிலே சொல்ல, கிரவுண்ட் அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? நீங்க வந்து, நான் உண்மையா தான் சார் சொல்றேன், விளையாட்டுக்கு நான் சொல்லலை.
இது வந்து இது எங்களுடைய வாழ்க்கை, புரியுதுங்களா? நாங்கள் கிரவுண்டை பார்த்ததை வச்சு தானே உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்றும் இது விளையாட்டாவோ இதுவோ கிடையாது. எங்கள் தலைவர் ஒன்று சொல்கிறாருன்னா அது கரெக்டாக இருக்கும். ஸோ உங்க பார்வையில வந்து தாவேகா வெர்சஸ் டிஎம்கே தான் அப்படின்றது. ஜே அன்பழகன் அவர்களோட புதல்வர் தான் இருக்கிறாரு. அவர் நன்கு அறியப்பட்டவர், ஒரு பாரம்பரியமான குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறாரு. இது இது எல்லாத்தையும் விஜய்ன்ற கரிஷ்மா தள்ளிருன்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பாக திமுக வேட்பாளருடைய தங்கை வந்து எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தில் ஜாயின் பண்ணியிருக்கிறார். தேர்தல் அறிக்கைன்றது இப்போ அதுதான் சூப்பர் ஸ்டார்னு முதல்வர் சொல்றார். நான் கொடுத்துருவேன் 8000 ரூபாய் கூப்பன் அப்படின்னு, இங்க ஃப்ரிட்ஜ் 10,000 அப்படின்னு. இந்த 2 தேர்தல் அறிக்கைன்றத மக்கள் கவனிக்கலையா? அதை மக்கள் பார்க்க மாட்டாங்களா? நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க, என்ன நீங்கள் எவ்வளோ செஞ்சீங்க, என்ன செஞ்சுருக்கிறீங்க? ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் எல்லாமே நடந்திருக்குது இல்லை. எங்களுடைய வாக்குறுதி ஒன்றும் தலைவர் கொடுக்கறது, எது முடியுதோ அதை மட்டும்தான் அவர் சொல்கிறார். முடியாது எதுவுமே சொல்லாது. நான் அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படின்லாம் அவர் சொல்லலை. எது முடியுமோ அதை மட்டும்தான் தேர்தல் வாக்குறுதியாக வந்து கொடுக்குறாரு. ஆனால் இதெல்லாம் கவர்ச்சிகர அறிவிப்பு இருக்க இல்லையா? 8000 ரூபாய் டோக்கனே கொடுத்து நீங்கள் விரும்பினதை வாங்கி மக்களுக்கு தெரியுங்க. இது எல்லாமே வாயால் சொல்லிட்டு போயிடுவாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். நீங்க சொல்றீங்க பெண்கள், நம்ம கூட்டத்தை பார்க்க முடியும், விஜய் அவர்களுக்கு நல்ல பெண்கள் கூட்டம் இருக்கிறதுன்றது. ஆனா இந்த புறம் பார்த்தா ஒரு 1.5 கோடி பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய். இப்ப இந்த முறை ஆட்சி வந்தா 2000 ரூபாய் கொடுக்க போறாங்க அப்படின்றது வந்து அது எவ்வளவு பெரிய தாக்கம் இருக்கும். ஒரு பக்கம் ரசிகரா இருக்கலாம், ஆனா இன்னொரு புறம் 2000 ரூபாய் உதவுது, அரசு உதவுதுன்றது மக்கள் அப்படிலாம் பார்க்க மாட்டாங்களா? நீங்க எப்படிங்க 1000 ரூபா 2000 ரூபா கொடுக்குறீங்க, சந்துக்கு சந்து நிற்கிறீங்க, ஹெல்மெட்டு போடலன்னா 1000 ரூபா ஃபைன் போடுறீங்க, 500 ரூபா ஃபைன் போடுறீங்க, நீங்கள் எலக்ட்ரிசிட்டியை ஏற்றிடுறீங்க, இப்படி கொடுக்குறீங்க, இப்படி எடுத்துக்கிறீங்க, நீங்களே கொடுக்குறீங்க, நீங்களே எடுத்துக்கிறீங்க, அவ்வளோதான். ஸோ பெரிய தாக்கம் அதெல்லாம் இருக்காது சார். அதெல்லாம் மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. பெரிய பெரிய கூட்டணிகளோடெல்லாம் வரப்ப தாவேக்கா ஒரு கூட்டணி ஒன்று அமைச்சிருந்தா, ஒரு கூட்டணிக்கு போயிருந்தா பலருமே சொல்றது நிச்சயமா ஜெயிச்சிருப்பாங்க, கூட்டணி இல்லாம போயிருச்சு அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. உங்களுக்கு அந்த வருத்தம்லாம் இல்லையா? எங்களுக்கு எங்கள் தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு இருக்கிறோம். தலைவருக்கு தெரியும் தனியாகவே நின்று ஜெயிக்க முடியும்னு அந்த கான்ஃபிடென்ட்டு எங்கள் தலைவர்கிட்ட இருக்குது. அதுபடியே ஒரு தனியாக நின்றுட்டார், அவ்வளோதான். நிறைய விமர்சனங்கள் இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு இப்போ சோசியல் மீடியா நிறைய விமர்சனங்கள் நிறைய வந்துட்டே இருக்கு விஜய் அவர்கள் மீது, வேட்பாளர்கள் மீது, அது மாதிரிலாம் நிறைய வருது இல்லை. நீங்க அதற்கு பதில் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை மக்கள் அதெல்லாம் புறந்தள்ளிட்டு போறாங்களா? எப்படி அந்த இதை நீங்க பதிலெலாம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆமாங்க. எதுக்கு நீங்கள் ஏதாவது சும்மாவே எதையாவது ஒன்று சொல்லிக்கினே இருக்கிறீங்க, எதையாவது சொல்லணும்னு சொல்கிறீங்க, அதுக்கு எதுக்கு? மக்களுக்கு ஏதாவதுனா தான் நம்ம அதை பற்றி யோசிக்கணும். மக்களை நீ எதையாவது சொல்லின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை எல்லாத்தையும் தள்ளிட்டு அவங்க வேலையே பார்க்குறாங்க. அப்புறம் எதுக்கு நம்ம அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்? ஆனா பலருமே வந்து நீங்க வேண்டுமென்ற திமுகன்னு சொல்லிட்டே களத்துல சொல்லிட்டே இருக்கிறீங்க, அது ஒரு ஒரு உத்தியாவே பயன்படுத்துறீங்க. அரசாங்கம் யாருது? அவங்க தானே இருக்கிறாங்க. ஏதாவது ஒன்று செய்யலைன்னா யாரு செய்யலைன்னு சொல்லுவோம், அவங்கள தானே சொல்லுவோம். இல்லாதவங்களை போய் நீ செய்யலைன்னு எப்படி சொல்லணும்? இருக்கிறவங்கள தானே சொல்ல முடியும். இப்ப திட்டமிட்டு திரு விஜய் அவர்கள் பழிவாங்கப்படுறாரு, அவருக்கு நெருக்கடி கொடுக்கறதா தான் நீங்களும் உணர்றீங்க? அது எல்லாமே நடக்கும். எல்லாம் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாமே பண்ணுவாங்க தான். அதெல்லாம் அசால்ட்டாக எல்லாத்தையும் தாண்டி மக்களுக்குன்னு நான் சேவை செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. அதனால எதியாக இருந்தாலும் பார்த்து போன்ற அந்த ஒரு கட்ஸு எங்கள் தலைவர்கிட்ட இருக்குது. அவர் மக்களை நம்பி தேர்தல் களத்துக்கு வந்துட்டார். டிநகர் தொகுதியில நீங்க சுற்றுப்பயணம்லாம் போன பிறகு எதை நீங்க செய்யணும்ன்றது நீங்க பாக்குறீங்க? அந்த தொகுதியை பார்த்த பிறகு உங்களோட விஷயம் என்ன? பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அன்றாட தேவைகள் என்ன? சுத்தமாக இருக்கணும், தெருவெல்லாம் சுத்தமாக இருக்கணும், சுகாதாரமாக இருக்கணும் இல்லைங்களா? அதெல்லாம் இருக்கணும். பார்க்கிங் பிரச்சனை பெருசாக இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும். இது இவ்வளோ நாள் யாருமே அதை தீர்க்காமல் இருக்கிறாங்க. நீங்கள் கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா பூ கடை வியாபாரம் பண்ணுறது, சின்ன சின்ன வியாபாரிகள் எல்லாமே கடை வச்சுன்னு அவங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு
அவங்க அதில் போய் மாமூல் கேட்கறது இதெல்லாம் நிறைய இருக்குது. மாமூல் விஷயம். அது மாமூல். நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் இருக்குதா இல்லையா. பட் அதெல்லாம் இருக்குது. இப்போ அதெல்லாம் இனி வருங்காலங்களில் அதெல்லாம் இருக்காது. அவங்கள ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அவங்களுடைய கடைகள் அவங்களுக்கு என்ன வாழ்வாதாரத்துக்கு தேவையோ அவங்களுக்கு என்ன உதவிகளோ அதை எல்லாமே நம்ம செஞ்சு கொடுத்து அவங்களும் நல்ல வாழ்க்கையில் நல்லா இருக்கணுன்றதை நம்ம பார்ப்போம். நீங்க களத்துக்கு போய் இந்த பிரச்சனையெல்லாம் சொல்லிட்டே இருக்கிறீங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொருத்தரும் பிரச்சாரம் வரப்ப பார்க்குறேன். பெரிய பெரிய லீடர்ஸ்லாம் வந்து இவங்க வந்து அவங்களோட பி டீம், இல்ல இவங்க இவங்களோட பி டீம்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. இந்த பி டீம்ன்ற பிரச்சாரம் ஏதாவது எடுபடுதா கிரவுண்ட்ல? உங்களை எல்லாம் எடுபடாதுங்க. மக்களுக்கு தெளிவாக தெரியும்ல. எல்லாத்துக்கும் பார்த்தாச்சு தானே. பார்த்துட்டு தனியாக வந்து நின்று இன்னைக்கு வந்துட்டார்ல, தனியாக தானே நின்னார். எல்லாமே சொன்னாங்கல்ல. தனியா வா, இனி யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லட்டும். தனியா நிக்கிறதுன்றது ரொம்ப கிளியரான டிசிஷன் தான் எடுத்தீங்க. நம்ம தனிச்சு தான் வரணும். ஆமா, அது இப்பயா முதல்ல இருந்தே அவரு அதை சொல்லிட்டார்ல. நானும் நிக்கிறேன். அவரு முதலமைச்சராக எங்க தலைவரை யார் முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு கூட்டணிக்கு வருகிறார்களோ அவர்களை நாங்கள் சேர்த்துக்கொள்ளணும். அன்னைக்கு என்ன சொன்னாரோ அதே தானே இன்னைக்கு. அதுல இருந்து மாற்று இல்லை. இல்லையே, மாத்தணுமா சொல்லுங்க நீங்களே. எங்க தலைவர் சொன்ன வார்த்தையில எதாவது மாறினாரா? என்ன நீங்க நெருக்கடி கொடுத்தாலும் அதே ஸ்டாண்டு, மக்கள் தான் எனக்கு எதுவாக இருந்தாலும் சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி தெளிவா நின்றுட்டார்ல. அதுதான். நிறைவாக ஒரு கேள்வி சார். விஜய் அவர்களை வந்து ஒரு எக்ஸ் ஃபேக்டர், விஜய் என்ன செய்ய போறார் அந்த கேள்வி தான் இன்னைக்கு 26 எலெக்ஷன்ல பலரும் அதை பத்தி பேசிட்டே இருக்கிறாங்க. எங்கேருந்து இந்த வாக்கு வங்கி வரப்போகுது, யாரை டேமேஜ் பண்ண போறாங்க, இல்லை உண்மையில இவங்க ஆட்சி அமைக்க போறாங்களான்னு ஒரு பெரிய குழப்பம் எல்லாமே இருந்துட்டு இருக்கு. உங்க அனுபவத்திலிருந்து நீங்க அப்படி 26 ரிசல்ட் எப்படி இருக்கும், நீங்க எப்படி மதிப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பாக நீங்க எழுதி வச்சுக்கங்க. தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும். ஆட்சியை பிடிக்கிறது. எல்லாரும் சொல்லுவாங்க இத்தனை சீட்டு அத்தனை சீட்டு, அது இருக்கும். 134 இடங்கள் ஜெயிக்கணும். ஆட்சி நீங்க குறைஞ்சபட்சம் 117 நீங்க கிராஸ் பண்ணணும். நீங்க ஒன்னா பாருங்க, அன்னைக்கு நீங்க சொல்லுவீங்க. நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு? நம்பிக்கை கண்டிப்பாக அது நடக்கும். ஏனென்றால் மக்கள் மனசுல இருக்குது. எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டாங்கல்ல சார். மாத்தி மாத்தி பார்த்துட்டாங்கல்ல. நீங்க மாத்தி மாத்தி அது இது நீ எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டாங்க. எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ரைட்டுங்களா? ஒரு வாய்ப்பு கொடுப்போமே. ஓகே, தலைவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே, கொடுத்து பார்ப்போமே எப்படி செய்யறார். நம்பிக்கை கொடுத்தா நல்லா செய்வார், தப்பு பண்ண மாட்டார். நமக்கு ஒரு நம்பிக்கை, தப்பு பண்ண மாட்டார். கண்டிப்பா சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவார். அதனால இந்த தடவை போட்டு பார்ப்போம் அப்படின்னு தெளிவார். மிக்க நன்றி. உங்களோட விரிவான பார்வைகளை முன் வச்சிங்க. மிக்க நன்றி. மற்றொரு சிறப்பு நேர்காணல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.